தமிழ்நாட்டுக்கு ஜீரோ சொன்ன ஒன்றிய அரசை எதிர்த்து குரல் கொடுக்காம பாஜகவுடைய கிளை செயலாளராக மாறியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி இப்ப முழுசா என்டிஏ பழனிசாமியாக மாறி இருக்கிறார். நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்றுகிட்டு நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லல, புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில ஒரு வித்தியாசமான போராட்டத்தை இப்போ அவர் அறிவிச்சிருக்காரு. பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 125 நாள் வேலை திட்டத்தை நாம தடுக்கிறோமா, அதுக்காக தான் போராட்டமா. அவர் முதல்ல அந்த சட்டத்தை பத்தி எதையாவது படிச்சாரா? அந்த சட்டத்தோட பேரை அவரால் சொல்ல முடியுமா? அப்படி இருந்தா அவருடைய அறிக்கையில அதை ஏன் குறிப்பிடல? 100 நாள் வேலை என்பது உரிமையா இருந்தபோது அப்ப 50 நாள் கூட பாஜக அரசு வேலை தரல. இப்ப எப்படி 124 நாள் கொடுப்பாங்க? இதுல என்னன்னா இனி மாநில அரசு தான் 40 விழுக்காடு நிதியை தரணும்னு வேற மாத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் பழனிசாமி அவளுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன சட்டம் என்ன திருத்தம் செஞ்சிருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியாம இவர் வந்தா 150 நாட்களுக்கு உயர்த்துவோம் வேற அறிவிச்சிருக்கிறாரு. ஓனரை மிஞ்சின லேபரா இருக்காரு பழனிசாமி அவர்கள். இப்போ அவங்க கூட்டணியில் இருக்க ஒரு டிசைனை பாருங்க. அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு முதல்ல சசிகலா அவர்களை முதலமைச்சராக்க நினைச்சாங்க. அது முடியாம போன காரணத்தினால்தான் கூவத்தூர்ல வச்சு பழனிசாமி கொண்டு வந்தாங்க. தனக்கு பதவி கொடுத்தவங்களையே கட்சியிலிருந்து நீக்கினார் பழனிசாமி. போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் பிரிஞ்சு நின்னாங்க. இப்போ அதுல பாதி பேர் பாஜக கூடவே திரும்ப வந்து சேர்ந்துகிட்டு இணைஞ்சிட்டாங்க. இப்போ இவங்க மொத்தத்துல மக்கள் நலனுக்காக கூட்டணி நடத்தல. இவங்களுக்குள்ள ஒரு மியூசிக்கல் சேர் தான் விளையாடுவாங்க. அது மாதிரி மியூசிக்கல் சேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நடக்க போற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. இதுல நாம தமிழ்நாட்டை ஜெயிக்க வைக்கணும். தமிழ்நாட்டில் தோல்வி என்பது பாஜகவுக்கு புதுசல்ல. தினமும் காலையில சூரியன் உதிப்பதை போல அவங்களுக்கு ரொட்டீன். ஆனா இதுவரை அடைந்த தோல்வியை விட மிகப்பெரிய தோல்வியை பாஜகவும் சுயநலத்துக்காக சுயமரியாதை விட்டு டெல்லிக்கு சேவைகள் செய்யக்கூடிய அடிமை அதிமுக அடைய போகுது. இதுவரை அடைந்த வெற்றிகளை விட மிகப்பெரிய வெற்றியை திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டம் அடைய போகுது. வளர்ந்த தமிழ்நாட்டை மேலும் சிறந்த தமிழ்நாடாக உயர்த்துவோம். முன்னேறிய தமிழ்நாட்டை இன்னும் முற்போக்கான தமிழ்நாடாக உயர்த்துவோம். அதற்கு இளைஞர்களுடைய உங்களுடைய முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். உங்க உழைப்புக்கான உயர்வு நிச்சயம் உங்களை தேடி வரும். தம்பி உதயநிதி சொன்னார, தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்லிட்டு இருக்காரு அவரு. என் கூட இளைஞர்கள் இருந்தவங்க எல்லாம் இப்ப பல்வேறு பொறுப்புகளுக்கு உயர்ந்தாங்கன்னு நேற்றைக்கு வெளியிட்ட வீடியோவில் கூட நான் சொல்லி இருக்கிறேன். இது குறித்து ஒரு லிஸ்டை கூட எடுத்து பார்த்தேன். இப்போ அமைச்சரவையில் இளைஞரணியில் இருந்தவங்க 10 பேர் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. இப்போ 24 பேர் எம்எல்ஏக்களாக இருக்காங்க. 4 பேர் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க. மேயரா 3 பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னே இருந்த கேபினெட்லையும் இளைஞரணியிலிருந்து அமைச்சர்களாக தேர்வாகி இருந்தாங்க. அப்படிப்பட்டனா மறந்துடுவானா? என் மூத்த பிள்ளை இளைஞரணி சொன்னார தம்பி உதயநிதி, நீங்க உண்மையா உழைச்சா உங்களுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வரும். உங்க சீனியர்ஸ் போல உங்க முன்னோடிகளை போல நீங்களும் உழைக்கணும். மூத்தோரை மதிச்சு இளையோரை அரவணைச்சு உடன்பிறப்புகள் ஒரு தாய் மக்களா அன்பு செலுத்துங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.